விஜய் வந்தால் சந்தோஷப்படலாம் இல்லையா? அவர் ஏதாவது அவர் வித்தியாசமாக பண்ணுவார்னு தானே ஓட்டு போட்டிருக்கீங்க. திமுக அதிமுக 60 வருஷம் இருந்திருக்காங்களே, அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. பொறுத்தது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். என் பையனில் என் பேரன் ஓட்டு போட்டிருக்கான். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். முதல்வரா திரைப்படத்துறை சரி, அரசியல் கேட்குறாங்க. அதாவதுங்க விஜய் வந்தால் சந்தோஷப்படலாம் இல்லையா? அவர் ஏதாவது அவர் வித்தியாசமாக பண்ணுவார்னு தானே ஓட்டு போட்டிருக்கீங்க. இது வந்து மாற்றம் என்பது உலகத்தை தவிர்க்க முடியாத விஷயம். உங்களுக்கு 1954 9 வருஷம் காமராஜர் நாட்டாண்டார், 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 9 வருஷம் நாட்டாண்டார். அவர் சாகும்போது தலைமைட்டு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி செருப்பு, 5-6 புத்தகம் இதுதான் வச்சுட்டு போனேன். அந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா? சாகும்போது சொத்தே அவருக்கு ஒரு தலைவனுக்கு அடியில் ஒரு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி 5-6 புத்தகம் செருப்பு இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் துவக்கடிச்சிங்களே, அது ஏன் துவக்கணும்? உங்களுக்கு அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்ற வேணும் நீங்கள் புரியுது உனக்கு. அப்போ வந்து பக்தவச்சனமாக இருந்து சொன்னால் தமிழ்நாட்டுக்கு விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். பிஎம்கே பவருக்கு வந்தோடனே விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். பட் அது விஷக்கிருமிகள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க 69 வருஷம் வாழ்ந்துருக்காங்களே, திமுக அதிமுக 60 வருஷம் வாழ்ந்துருக்காங்களே, அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. பொறுத்தது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை முதல் தலைமுறை ஓட்டு போட பூரா 90% வந்து காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுது? பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் யார்? என் பையனில் என் பேரன் ஓட்டு போட்டிருக்கான். அவன் பேரன் தான் அடுத்த வாழ போகிறவன். நான் 5 வருஷம் அது சேர்த்து போக போகிறேன். அந்த தலைமுறைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சரியான தலைவன் முடிவு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லுங்க. நீங்கள் யார்? அது நல்லது பண்ணுவான்னு நம்புவோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 வருஷம் சினிமா மட்டுமே அரசியலே அமைச்சிருக்கு, அரசியல் கட்டமே உருவாக்கி. சரி, அது சரியா இருக்கு சார்? அது சரியா துறை சேர்ந்தவர்கள் மட்டுமே அரசியலே அமைச்சிருக்கு சார். நீங்கள் காந்தி காலத்திற்கு அது முந்தின காலத்தில் வந்து அரசியல் தலைவர்களுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தி இருந்தது. விடுதலை நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தாக்கம் ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மக்களை ஈர்த்தவங்களே க்ளோஸ்அப்பில் சினிமாக்காரங்க தான். நம்மளுக்கு நாடு சுதந்திரம் முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா என்டி ராமாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், க்ளோஸ்அப்பில் வர்றாங்க வந்து. ஸோ இவங்க தான் மேட்னி ஐடியல்னு சொல்கிறீங்களா, இவங்க ஐடியல் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க இப்போ அந்த படத்தை வெளியாக சொல்கிறதும் வெளியே சொல்கிறது வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால தான் அவங்களுடைய ஸ்டார்டிங்லேருந்து பாருங்களேன். இப்போ கருணாநிதி வந்து அண்ணாவை சினிமாவுக்கு வசனம் எழுதுனது தானே, நேரடியாக சினிமாக்குள்ள வழியாக தான். சினிமாவுக்கு பல ஒரு வேலைக்காரி படத்துக்கு வசனம் எழுதுனது தான். அதுமாதிரி கலைஞர் வசனம் எழுதுனது தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் காகித பூவை இன்னும் பல நாடகம்லாம் கூட நடிச்சிருக்காரு. மனோரமா கூட கலைஞர் நாடகம்லாம் நடிச்சிருக்காரு. பேசிக்கலி நடிகர் அந்த வந்தவர். அப்புறம் அந்த குரூப்பில் தான் படித்தது. எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், விஜய் வந்து நாகரா வந்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு அந்த அது மக்களுக்கு வந்து அதிகமாக நெருக்கமாகறவங்க வந்து மற்ற ஆளுகளை விட சினிமாக்காரங்க. அதனால தான் அந்த குரூப் எழுதுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க எல்லாம் படித்தவனா இருக்கானுங்க. பார்த்தீங்களா? மக்களுக்கு வந்து அறியாமை இருக்க வரைக்கும் அரசியல்வாதிகளும் சினிமாக்காரன் படிச்சுப்பாங்க. உங்களுக்கு மக்களுக்கு அறியாமை வந்து தொடர்ந்து இருக்க வரைக்கும் அரசியல்வாதி சினிமாக்காரன் நல்லா படிச்சுப்பாங்க. உங்களுக்கு அறிவு வந்தால் நீங்கள் படம் ஏன் பார்க்குறீங்க? படம் மக்களுக்கு அறியாமை இருந்தால் ஆஸ்பத்திரிக்காரங்க பழச்சிக்கிறாங்க. அப்படி வரீங்களா? என்னென்ன தண்ணி போட்டால் தப்பு வரும், போடுறான்ல, இங்கிட்டு வர்றான்ல, ஹெல்மெட் போடுறது இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து தண்ணி போட திறந்து வச்சு நல்லது அடிக்கடி பேசணும். அதுக்கு அப்படி சொல்லல. என்ன சொல்றீங்க? என்ன வேணா பண்ணு, தண்ணி போடு, ஹெல்மெட் போட வேண்டாம், ஸ்பீடா ஓட்டு, நான் இருக்கேன்டா பாத்துக்கிறேன். அதான் அயோக்கியம் பண்ணுங்க, காப்பாற்றினா இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ராஜா இந்த ஒரு டாக்டர் என்ன உங்களை நம்பித்தான் நான் ஆஸ்பத்திரி நடத்துறேன். பாரியா டேஞ்சரான ஆள் பாருங்க, இதெல்லாம் நம்பிடாதீங்க. பாவங்க நீங்க ஒழுங்கா இருந்தா உங்களுக்கு ஆஸ்பத்திரி தேவையில்லையா? அமெரிக்காவில டிரைவிங் ரைட் சைடுங்க. ஆமா தெரியும். இங்கிலாந்துல டிரைவிங் லெஃப்ட் சைடுங்க. ஆமா. இந்தியால டிரைவிங் சூசைடுங்க. அவரவர்கள் பேசும் வார்த்தை அவரவர்களுக்கே சொந்தமானது, அடுத்தவர்களுக்கு அல்ல. வாழ்வியல் கட்டத்துல வந்து இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே அதிக மன அழுத்தம் அதிகமா வந்து வீட்டுல யார்ட்டையும் பகிர்ந்துக்காம அவங்களே மனசுல போட்டு போச்சு. அவருடைய வாழ்க்கை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மன அழுத்தம் நிறைய டிப்ரெஷன் சொல்றேன். அந்த ஒன்றும் விஷயம் இல்லை சார். நீங்கள் பெரிய ஆள்னு நினைக்காம எல்லார்கிட்ட பழகுனாலே உங்களுக்கு மன அழுத்தம் வராது சார். இப்போ நம்ம வீடுகளில் எப்படி இருக்குன்னா, எல்லாம் செல்ஃபோனை கையில் வச்சுட்டு நான் ஒரு பக்கம், என் பொண்டாட்டி ஒரு பக்கம், ஒரு பையன் ஒரு பக்கம் வந்துட்டோம். இதெல்லாம் பிடிங்க கீழே போட்டு
ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வீட்டில் உங்கள் தம்பி தங்கச்சி எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா மன அழுத்தம் போயிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தனியாக வாழாதீங்க, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. இப்போ சத்யராஜ் ஒரு சாமிலாம் சொல்கிறேன், சாமிக்கு சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் நிறைய சண்டை போட்டுக்குவோம். நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஷேர் பண்ணிக்குவோம். உங்களுக்கு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா ஏதாவது மன அழுத்தமாக பிரச்சனை வந்ததுன்னா அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுங்க. அது பேசும்போது உங்கள் பாரம் கொஞ்சம். அது மாதிரி தனியாக மட்டும் வாழ முயற்சி பண்ணாங்க. இது சோஷியல் அனிமல் தான் மனுஷன். உங்கள் சுற்றி ஒரு நல்ல நண்பர்களுக்கு ஒரு 65-70 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து சம்ப மாட்டேங்க, எனக்கு வந்து 85 வயசு ஆகுது. உலகம் பூரா வந்து கிட்டத்தட்ட 20 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒருத்தரோட 1.5 மணி நேரம் பேசுவேன். ஃபோன் என்ன சார்ஜ் வரும்னு அது வேறு விஷயம். 1.5 மணி நேரம் ஃபோனில் பேசுவேன். அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய மேட்டர் சொல்லுவேன், நான் அவன் சொல்லுவேன். அந்த மாதிரி மன அழுத்தம்னா ஒரு காரணமே நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. அது இருந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். சார் க்ளோசிங் ஒரு क्वेश्चन மட்டும் சார் டு ஈஸி. ஏன்னா நீங்க 3 பேருமே வந்து ரொம்ப இவ்வளவு ஏஜா சாரி சார், நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, ஃபிட்கா இருக்கீங்க. இல்ல அது பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு டிப் ஃபார் யங் ஜெனரேஷன் ஃப்ரம் யூ அண்ட் யூ சார், ஒவ்வொருத்தரா நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு டிப். ஆமா, மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் இப்படி இருக்குது. அதாவது மன வலிமையும் உடல் வலிமையும் பின்னி பிணைஞ்சிருக்குது. அதை வச்சு அதை 2 கண்ணா வச்சு பாதுகாத்தோம்னாலே போதும். உங்களோட ஒப்பீனியன்? நான் சொல்கிறது சார், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரே வழி வந்து இந்த மாதிரி டாக்டர் நம்பாதீங்க, நமக்கு தேவையே கிடையாது. நீங்கள் வந்து உடம்பு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா பக்தி வச்சுருந்தா நமக்கு தேவை கிடையாது. அதாவது இது வந்து 2வது ஹார்ட்டுங்கிறாங்க. முழங்காலுக்குள்ள 2வது ஹார்ட்டுங்கிறாங்க. இதுக்காக உங்களுக்கு எவ்வளோ பேர் சர்ஜரி பண்ணாலும் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எழுந்து நடன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு சும்மா இப்படி பாரு அப்படி பாரு சொல்லலை, எழுந்து கொஞ்சம் நடக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு, நான் வந்து முதல்ல போட்டில் வாக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ காலையில் இருந்து எங்கள் வீட்டில் வைட்டமின் டி வேணுங்கிறதுக்காக சன்லைட் மாடியில், இவர் வேறு மாதிரி நடக்கிறார், நான் சன்லைட் பேர் பாடி போய் மொட்டை மாடியில் போய் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு வெறும் பேர் பாடி. இப்போ சம்மர் பயங்கரமாக இருக்குது, வேர்த்து ஒழுகும். டவல் வச்சு தொடச்சிட்டு 45 நிமிஷம் ஃபுல் சொட்டுருக்கிறேன். டாக்டர் கேட்டால் டி வைட்டமின் இதுதான் வருது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் கரெக்டாக வந்து 40 மினிட்ஸ் வாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லா தூக்கம் வரும், நல்லா பசி வரும். இதை மட்டும் பண்ணுங்கள். வாக்கிங் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது இவர் மாதிரி ஜிம்முக்கு போகிறது, சூர்யா மாதிரிலாம் கதை பண்ணால் அது எக்யூப்மெண்ட்டாக விலை கொடுத்து ஜாஸ்தி வாங்கணும், எல்லா வயசுலையும் பண்ண முடியாது. பாடி பில்டர்ஸ்லாம் ஜாஸ்தி வயசு உயிரோடு இல்லை. யோகா வயசு வாழ்ந்தவங்க 90 வயசு ஆடி இருந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சொல்லுங்கள்ட்ட பாடி பில்டர் வந்து பெரிய ஆளுகள் இல்லாமல் யாரோ ஒருத்த மட்டும் கல்கட்டா இருந்தால் சொன்னாங்க 85 வயசு. பாக்கி எல்லாம் பாடி பில்டர் ஹெவி பண்ணி அளவுக்கு மீறி ஸ்ட்ரெயின் பண்ணி மசில்ஸ் டைட் பண்ணும்போது ஏஜ் குறைஞ்சி போகுது. யோகா பண்ணுறாரு, மற்ற மாதிரி இந்த மாதிரி வாக்கிங்கில் பண்ணுறவங்க ரொம்ப வருஷமாக நீங்கள் பாருங்கள். ஒரு 70 வயசு 90 வயசு பிராமின்லாம் வந்து சர்வசாதாரணமாக வயசானாலே உயிரோட பையன் கேட்டால் அவன் வயசானப்போ இந்த ஆடு மாடு கோழி பிரியாக திங்க மாட்டான். 40 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாம் ஜீரணமாகாது. உனக்கு அவன் டக்குன்னு ரசஞ்சாரம் மோசாரத்துக்கு போயிடுவான். இவங்க வந்து பெரியா சொன்ன மாதிரி இந்த 95 வயசு ஆடு மாடு கோழி சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாமல் 95 வயசுல ஆடு மாடு கோழி எல்லாம் பெரியார் வந்து அசைவம் கடைசி சமூக நீதியை தான் மெயினா அதை சொல்லி அசைவம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. நம்ம எங்கிட்ட இருக்குது இல்ல அசைவம் சாப்பிடுறது மஸ்ட்டுங்க. நான் டாக்டர்கிட்ட கேளுங்க, புரோட்டீன் அதுல தான் இருக்குது. நீங்க செய்வீங்க இல்ல அசைவத்தை இவன் சொன்னதை ஒத்துக்கிறேங்க. சூர்யா காய்ச்சி சொல்லியிருக்கேன். 40-45 வயசுக்கு புரோட்டீன் வேணும், அசைவம் சாப்பிடுங்க. 45க்கு அப்புறம் அது அவ்வளோ தேவையில்லை, குறைச்சிக்கலாம். அது சாப்பிடவே சொல்ல மாட்டேன், அதை குறைச்சிக்கல. இப்போ நான் 1988 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 44 வருஷம் மாதம் ஒரு நாள் அசைவம் சாப்பிட்டுருந்தேன். இப்போ அது தேவை நல்லா தான் இருக்கேன் நான். ஸோ ஒரு 50 வயசுக்கு அப்புறம் வந்து புரோட்டீனே சொன்னாலும் தேவையில்லை, அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். இவங்க இன்னும் சின்ன பையன் தான், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டு போட்டு சாப்பிடணும். சார் 40 இருக்கு, அதாவது சின்ன வயசு குழந்தைகள் மத்தியில இந்த ட்ரக்ஸோடைய தன்மை ஓவர் ஆகிட்டே வருது இல்லைங்க சார்? பள்ளிக்கூடம் வந்தாலும் காலேஜ் வரைக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அது என்னன்னு தெரியாது சார், நான் வேற தலைமுறை. அது இந்த பையன் எனக்கு எனக்கு தான் 20 கேட்டவாது டோப்புங்கிறானுங்க, அது என்னன்னே தெரியாது. எனக்கு கஞ்சானா தெரியாது, ஏதோ நாக்கு இங்கெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லலாம், அதில் என்னன்னு சத்தியமா தெரியாது. மன்னிச்சிருங்க, அதாவது எங்கிட்ட கேட்டால் தப்பா போயிடும். பட்டுக்கோட்டையார் பாட்டத்தை பாட முடியும். மக்கள் தலைமை எம்ஜிஆர் பண்ணல, திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. அது மாதிரி அவங்கவுங்க பார்த்து திருந்தணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து ஈஸியா கிடைச்சிருது, கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால வந்து ஒரு பொட்டலம் இப்படின்னு வாங்கிட்டு போயிடலாம். நம்ம தான் நம்மளை திருத்திக்கணும். ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற அந்த டாஸ்மாக் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது பெட்டரா இருக்கு. ஆமா, நல்ல விஷயம் தாங்க. ரொம்ப சந்தோஷமா, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சந்தோஷமா. ஓகேவா, முடிச்சுக்கலாம். ஹெல்த் பத்தி நான் பேசுறேன். பாத்தீங்களா, உங்களுக்கு ஹெல்த்துக்கு சம்பந்தம் இல்லை, நோண்டிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஹெல்த் பத்தி பேசுறீங்க. அது ஜாயிண்ட் ஹெல்த் கொஞ்சம் அண்ணா என்னமோ கேட்கிறாரு. நான் ஒரு டாக்டருங்கிற முறையில நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். WHO உலக சுகாதார நிறுவனம்
வாட் இஸ் ஹெல்த் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். கடவுள் போய் கும்பிட்டு சொல்லலை. அவன் அவனாக இருக்கட்டும், நான் நானாக இருக்கிறேன். இதுவும் கடந்து போகும். நீங்கள் சொல்வீங்கல்ல, இதுவும் கடந்து போகும். இந்த மனோபக்குவம் இருந்ததுன்னா கவலை வராது. கவலை வந்தால் தான் தண்ணி போடுறீங்க. கவலை வந்தால் தான் சார், குழந்தைகள் நீங்கள் தானே பெற்றீங்க, இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய வேலை யார்? உங்களுது. அவங்க செல்ஃபோனில் பேசுகிறான்னா, ஸ்மார்ட் ஃபோனில் பேசுகிறான்னா, கஞ்சா, நீ உங்கள் குழந்தை மேலே அக்கறை இல்லைன்னா 3வது மாடிலேருந்து கீழே விழுகுது. கஷ்டப்பட்டு குழந்தை நீங்கள் எப்படி குழந்தைகள் வளர்த்திருக்கீங்க? வணக்கம், எப்படி வளர்த்துருக்கீங்க? நான் வளர்க்குறேன், என் பொண்டாட்டி தான் வளர்த்தேன். எங்கள் வீட்டில் அதே மாதிரி தானுங்க. ஆமாம், நான் எங்கள் சாயங்காலம் காலையில் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, ஃபைனான்ஷியல் ஹெல்த்து. அது ரொம்ப முக்கியங்கண்ணா. ஃபைனான்ஷியல் ஹெல்த்து நாம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்ம சொசைட்டல் ஹெல்த்து. கரெக்டுங்களா? இத்தனையும் இருந்தால்தான். அப்போ ரெப்புடேஷன் ஹெல்த். உங்களுக்கு ரெப்புடேஷனே குறையிலையே. ஆதி காலத்துலேருந்து உங்கள் பேர் எந்த பேரும் கெடலையே. என் பேர் அதே மாதிரி கெடலை. நான் நல்ல டாக்டருங்க, நீ நல்ல ஆக்டருங்க, நல்ல தலைவருங்க. எப்போது தலைவர் எப்போது தலைவர் சொல்ல வெளியே. தேங்க்யூ வெரி மச். ஆமாம், தேங்க்யூ ராஜா. முடிஞ்சாச்சு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு